கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு மன்னருடைய வருகை. ஆனால் மகனும் சூழ்ந்த அதிகாரத்தின் நோக்கம் அல்ல, அது அன்பை விதைக்க வந்த ஒரு ஊர்வலம். வெற்றியின் பிரதேசம், ஆனால் வெல்லப்போவது சிலுவையா. வாழ்க்கையில் பாடினார்கள் மக்கள், வாழ்வை தந்த வல்லலை வாசலில் நின்று வரவேற்ற இந்த நாள் நன்னாள். இந்த அமைதியின் அரசர் உள்ளே வரட்டும் என்கிற திருநாள். இந்த நாளின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருத்த மகிழ்ச்சியை. இன்றைக்கு சென்னை திருச்சபையினுடைய அட்டவணையில் நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Let the King of Peace enter. அமைதியின் அரசர் உள்ளே வரட்டும் என்கிற தலைப்பை நாம் தியானம் செய்வதற்கென்று கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு துணையாக மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்திலே 1 துவங்கி 11 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்திருக்கின்றோம். இந்த பகுதியானது நம் ஆண்டவருடைய வாழ்வினுடைய இறுதி வாரத்தினுடைய அறிமுக பகுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வின் இறுதி வாரம் இந்த வாரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவருடைய பொது பணியினுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி, அவருடைய பொது பணியினுடைய நிறைவு வாரமாகவும் இது இருக்கின்றது. அவங்களுடைய வாழ்வின் இறுதி, அவங்களுடைய பொது பணியினுடைய நிறைவு வாரமாக இது இருக்கிறது. The last week of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வாரத்திற்கு இந்த நாட்கள் நம்மை இணைத்து வந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாரத்தை கிறிஸ்துவுக்கு பின்பு 30வது ஆண்டுல யூதருடைய நாட்காட்டியிலே முதல் மாதமான நிசான் மாதத்தின் 10வது நாளில அவர் எருசலேமுக்கு வந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த மாதம் நிசான் மாதம் யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதம். எப்படி நமக்கு ஜனவரி மாதம் என்று இருக்கிறதோ வருடத்தின் துவக்கமாக, அப்படி யூதர்களுக்கு இந்த நிசான் மாதம் மிக முக்கியமான, அதிலும் 10ஆம் தேதி என்பது மிக முக்கியமான நாளாக இருக்கின்றது. இதை பஸ்கா வாரம் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். The week of Pascha, பஸ்காவினுடைய வாரம் என்று இதை அழைக்கிறார்கள். இந்த பஸ்கா வாரத்திலே வெற்றி பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த மாதத்தின் 10ஆம் நாள் என்பது எந்த நாள் என்றால், திங்கள் இருந்து ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள்னா அது திங்கட்கிழமை என்று வருகிறது. The 10th day, நிசான் மாதத்துடைய 10வது தேதி எந்த கிழமையில் வருகிறது என்று சொன்னால் அது திங்கட்கிழமை வருகிறதாக சொல்லுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து 14வது நாள்லதான் வெள்ளிக்கிழமை பஸ்கா பண்டிகையானது அவர்கள் கொண்டாடுகிறார்கள். முதல்ல பாருங்க, முதல்ல அவருடைய நாள் பாஸ்கா தொடங்குற நாளானது 10ஆம் தேதி. 14ஆம் தேதி தான் பாஸ்காவை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அன்றைக்குத்தான் பலி செலுத்துவதை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். வசனத்தபடிக்கை எழுதின நற்செய்தி உள்ள 12வது அதிகாரத்துல முதல் திருமுடியை படிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழும்பின பாருங்க, லாசருடைய ஊருக்கு பெத்தானியாவுக்கு வந்தார் என்று சொல்லி இங்கே யோவான் நற்செய்தியாளர் எப்ப வந்தாரா? 6 நாளைக்கு முன்பு. பஸ்காவுக்கு 6 நாளைக்கு முன்பு என்று குறிப்பிடுது. அப்படின்னா 14th day, நிசான் மாசத்துல 14ஆம் தேதினா வெள்ளிக்கிழமை வருகிறது. அந்த வெள்ளிக்கிழமை தான் நீங்களும் நானும் என்னவாக கொண்டாட இருக்கிறோம் அல்லது என்னவாக அனுசரிக்கிறது சொன்னா
குட் ஃப்ரைடே என்று நாம் அழைக்கின்றோம். சரி, அதுதான் அவர்களுடைய 14ஆம் தேதி பாஸ்கா தினமாக அதை அவர்கள் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அதுக்கு முன்னால் 6 நாளைக்கு முன்னால கால்குலேட் பண்ணா என்னைக்கு வருது? வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் 6 நாள், 7 நாள், 7th டேனா என்னைக்கு வரும்? சாட்டர்டே வருது. சரியா? சனிக்கிழமை. நம்ம கணக்கு பண்ணுங்க. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புத, வியாழன், வெள்ளி வந்துருச்சா? 6 நாள் முன்னாடினா சாட்டர்டே கண்டிப்பா. அப்படிதானே? சரி, இப்போ உங்க தேதி நமக்கு தெரியணும், ரொம்ப முக்கியமானது. ஆனா கிறிஸ்துவ மரபிலே நாம் ஒரு நாளை, இன்றைக்கு மிக முக்கியமான இந்த நாளை நம்முடைய இந்த குருத்தோலை நாளாக நாம் அனுசரித்து வருகிறத பார்க்கிறோம். முன்னால அவர் மலையில் இயேசு வருகிறதாக இந்த பகுதியில பார்க்க 2 ஊர் இருக்காங்க. முக்கியமான ஒரு ஊருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் ஊர் என்ன? பெத்லகேம் ஒரு ஊர். 2வது ஊர் என்ன? பெத்தானியா என்று சொல்லப்படுகிற ஒரு ஊர். இந்த பெத்லகே என்பது அத்திப்பழ வீடு என்று பொருள்படுகிறது. பெத்லகே என்று சொன்னது அத்திப்பழ வீடு. இன்னும் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா பழுக்காத அத்திப்பழ வீடுன்னு சொல்றாங்க. என்னவா அப்படின்னா இன்னும் பழுக்காத நிலையில, காய் நிலையில இருக்கின்றது அப்படி என்பதாக அது பொருள்படுகிறது. பெத்தானியா என்று சொன்னால் பேரிச்சம்பழ வீடு என்று அர்த்தம். முதல்ல அத்திப்பழ வீடு, இங்கே பேரிச்சம்பழ வீடு. அப்ப அத்திப்பழத்துக்கு வீட்டுக்கு பக்கத்திலையும் பேரிச்சம்பழ வீட்டுக்கு பக்கத்திலையும் இயேசுவானவர் இங்கே ஓய்வு எடுக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பேரிச்சம்பழ வீட்டுக்கு பெத்தானியாவுக்கு இன்னும் ஒரு 3 பெயர்கள் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். வறியவர் என்ற ஒரு பேர். வறியவர் ரொம்ப வசதி குறைவா இருக்கிற மக்கள், வறுமையான மக்கள் என்று சொல்லுவோம். வறியவர் என்கிற ஒரு பெயர். பெத்தானியா என்று சொன்னால் வறுமையான மக்கள், வறியவர் அல்லது எளியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது தாழ்மையானவர் அப்படின்னு ஒரு பேரு இருக்கு பெத்தானியாவுக்கு. என்ன பேரு? தாழ்மையான மக்கள் அப்படின்னு பேரு. 3வது ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. பெத்தானியா சொன்னானது ஒடுக்கப்பட்டவர் என்ற பெயர் இருக்கு. பார்க்க, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக, தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்காக, இங்கே வறியவராய், எளியவராய், வறுமையில் இருக்கிற மக்களுக்காக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரசர் தோன்றுகிறார். அந்த அரசனுடைய பாணி இந்த எங்கிருந்து தொடர்ந்து இருக்கிறார்? இந்த தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலிருந்து, இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் இருந்து ஒரு தலைவன் தோன்றுகிறார். பாருங்க, நம்ம வரலாற்றில, இந்திய வரலாற்றில கூட பார்க்கிற பொழுது தலைவர்கள் எல்லாம் நாம் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களிடத்திலிருந்துதான் ஒரு புதிய தலைவன் தோன்றுவார். இந்த புதிய தலைவன் தான் நம்முடைய மக்களுக்கான வாழ்வை உருவாக்கி, சட்டங்களை உருவாக்கி கொடுத்த நல்ல ஒரு மனிதனாக நம்முடைய வரலாற்றிலே நாம் அநேகரை பார்க்க முடிகின்றது. இந்த சிற்றூர்களுக்கு அருகில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு எடுத்தார். இப்ப அதுக்கு அடுத்த நாள், இப்ப என்ன டே நான் சொன்னேன்? சனிக்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் என்ன வரணும்? ஞாயிற்றுக்கிழமை வரணும். சரியா? சனிக்கிழமை வந்தா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மத்தேயு பதிவு செய்கிறார் 26வது அதிகாரத்துல 13 பெத்தானியாவில் இருந்த குஷ்டரோகி சீமோனின் வீட்டில் அவருக்கு அளிக்கப்பட்ட விருந்தில இயேசுவானவர் கலந்து கொண்டார் என்கிற வரலாறு இருக்கின்றது. அப்போது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப சனிக்கிழமை பெத்தானியாவுக்கு வருகிறார், பெத்லகே பகுதிக்கு வர்றார். அப்ப என்ன செஞ்ச? ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கிற குஷ்டரோகி ஒரு வீட்டுல விருந்துக்கு கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வு மத்திய 26:6-13 பகுதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நாளிலே யூதர்களில் திரளான ஜனங்கள் அவர் அங்கிருக்கிறதை அறிந்து இயேசுவிடத்தை மாத்திரமல்ல, அவர் மரித்தெழுந்து எழுப்பின லாசருவை காண்பதற்காக வந்ததாகவும் மத்திய யோவான் நற்செய்தியாளர் 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே பதிவு செய்கிறார். உயிரோடு எழுப்பினார் இல்லையா? அவரை பார்க்கறதுக்கு ஒரு கிரௌட் வருதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே அங்கே திரளான ஜனங்கள் வந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எருசலேமுக்குள்ள நுழைந்த நாளானது
அடுத்த நாளான திங்கட்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா யோவான் 12:12 அதை அழகாக பதிவு செய்கிறது நான் பார்க்கிறேன். யோவான் 12:12 இங்கே ஆண்டவர் தன்னுடைய மக்களை மீட்டெடுக்கிற திருப்பயணத்துக்கு என்று அவர் இங்கே உள்ளே நுழைகிறார், எருசலேம் நுழைகிறார். மறுநாளிலே இருக்கா, அடுத்த நாளிலே நான் சொன்னேன் மறுநாளிலே அப்படின்னாக்கா அது திங்கட்கிழமை, சரியா? இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பிரதான மக்கள் வந்தாங்க, அவங்க கேள்விப்பட்டுட்டாங்க. சரி, போதும் சிஸ்டர். அப்ப அடுத்த நாள் என்பது இங்க எங்கே குறிக்கப்படுகிறது? 12 யோவான் அது திங்கட்கிழமை என்று குறிக்கிறார். ஆனா கிறிஸ்தவர்களாகி நாம பாரம்பரியமா நம்புறது என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் அந்த பயணத்தை மேற்கொண்டார் என்று ட்ரெடிஷனலா ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனா இந்த வெற்றி பயணத்தை திங்கட்கிழமை தான் நடந்துச்சு அப்படி என்பதற்கான ஒரு பலமான ஆதாரம் தேவைப்படுகிறது. ஒரு பலமான ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும் இல்ல, அதுக்கு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தான் ஆதாரமா உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 12வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் படிச்சோம்னா அதுல மிக முக்கியமா நான் இப்ப குறிப்பிட்ட தேதிகள் அங்கு குறிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. படிங்க. இந்த மாதம்னா நிசான் மாதம், சரியா? உங்க சத்தமா படிங்க. இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதமாக இருக்க கடவுது. அது உங்களுக்கு சொல்லிட்டு நியூ இயர் அவங்களுக்கு, சரியா? நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதி இருக்கா? நான் சொன்ன 10ஆம் தேதி வந்துருச்சா? 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியே அவங்க சூஸ் பண்ணணும். கவனி தேர்ந்தெடுக்கிறனா பலி செலுத்துவதற்காக பலி ஆட்டை தேர்ந்தெடுக்கிற நாள் நிசான் மாதம் 10ஆம் தேதி. கவனிங்க, நிசான் மாதம் 10ஆம் தேதி பலி செலுத்துவதற்காக ஆடை தேர்ந்தெடுக்கிற நாள். அப்ப பலி செலுத்துற நாள் என்னைக்கு? படிங்க, முதல்ல தொடர்ந்து படிங்க. நல்ல ஒரு சிஸ்டம் பாருங்களேன். உங்க வீட்டுல சோறு சாப்பிடுறதுக்கு ஆளு குறைவா இருந்தா பக்கத்து வீட்டுல கூட்டு சோறு சாப்பிட வைப்பான்ற ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஈஸ்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வசனத்தை. அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல நீந்தா கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுற பிசினஸ் விட்டுட்டு நல்ல சிஸ்டம் பைபிள்ல பதிவு செய்துங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது, படிங்க. அவன் ருசிப்புக்கு தக்கதாக இதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும், அழகா இருக்கணும், வயது உள்ளதா இருக்கணும். செம்மறி ஆடா இருக்கலாம், வெள்ளாடா இருக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். 10ஆம் தேதி சூஸ் பண்ணணும். இந்த ஆடை கடவுளுக்காக 14வது தேதி இருக்கா இல்லையா? 14th day of the Nisan month ஜெரிகோல தான் இருந்ததா வரலாறு சொல்லப்படுகிறது. இல்ல, நம்ம கடந்த வார பிரசங்கத்தை நீங்க கேட்டு வந்தீங்கன்னா தெரியும். கடந்த வாரத்துல எரிகோவில இயேசு இருந்தார். இப்ப பாருங்க, எரிகோ என்பது பேரிச்ச மரங்கள் நிறைந்த நகரம் என்று சொல்லுகிறார்கள். சோ அந்த இது மாதிரியான குருத்தோலைகள் எடுத்துக்கொண்டு அவர்கள் பவனியாக வருகிற வரலாறு. இப்போ பெத்தாதேவில இருந்து எல்லாம் வராங்க. அப்படி ஆடுகள் எடுத்து செல்கிற இஸ்ரவேல் இருக்கிற மக்கள் எல்லாம் அங்க வருவாங்க. பண்டிகை இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அங்க நின்று கொண்டு அந்த வருகிறவர்களை வரவேற்பதற்கு சில ஆட்டிடியூட் செய்வாங்க. அதுதான் இந்த மரக்கிளைகளை தரித்து போடுவது, அவங்களுடைய மேலாடைய அவர்களுக்கு போடுவது. அவர் அரசனாக இருக்கலாம், அல்லது முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், அல்லது கடவுளுக்கு என்று சொல்லி காந்தி கொடுக்கிற திருமக்களாக இருக்கலாம். அந்த பவனியாக வருகிறவர்களை வரவேற்கிற ஒரு பெரிய சிறப்பு அங்கே நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க
10வது நாள்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பழுதற்ற ஆடை தெரிவு செய்கிறார்கள். 14ஆம் தேதியில அவர்கள் பலியிட வேண்டும் என்பது மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கிற பாடமா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைவதற்காக நிசான் மாதம் 10ஆம் நாள், இந்த பஸ்கா வாரத்தினுடைய திங்கட்கிழமை அன்றுதான் அவர் வருகிறதை இந்த பகுதியில நாம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு குறிப்புகளாக சொல்லி இருக்கின்றேன். ஒருவேளை நாளையில இருந்துதான் நம்ம என்ன சொல்ல போறோம்? அந்த வாரத்தை என்ன பேருக்கு அழைக்க போறோம்? பரிசுத்த வாரம். அவங்க இஸ்ரவேல் எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? அவங்க இத பஸ்கா வாரம் என்று அழைக்கின்றார்கள், பரிசுத்த வாரம் என்றும் அழைக்கின்றார்கள். பாருங்க, அப்போ யூத மக்கள் தங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை தெரிந்தெடுத்து அதே நாளிலே அதே முறையிலே பிதாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு எருசலேமுக்குள் வருகிற செய்தியும் பதிவு செய்யும் வசனத்தை படிச்சுன்னா யோவான் எழுதின நற்செய்தி உள்ள 1வது அதிகாரத்துல 29 ஒருத்தம் படிங்க, 36 ஒண்ணு படிங்க. கிளியரா ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணி அனுப்புறாங்க செய்தி அங்க பதிவு செய்யப்பட்டு நம்ம பார்க்கணும். மறுநாளுமே பாருங்க, இந்த நாளெல்லாம் உங்களுக்கு குறிக்கப்படல, நாளெல்லாம் குறிக்கப்படல, சரியா? ஆனா நான் உங்களை நாளெல்லாம் சொல்லிட்டேன், அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எந்த நாள் புரிஞ்சிச்சு இல்ல? சரி, மறுநாளுமே இயேசுவை தங்களிடத்தில் வர கண்டு, இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கவனிங்க, இயேசுவானவர் வருகிறார். இயேசுவானவரை இங்கே யோவான் பார்க்கிறார். பார்த்து ஒரு டெபினிஷன் சொல்லணும், ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை தெரிவிக்க வேண்டும். என்ன பொருளை? ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய பாவங்களை நீக்குகிற ஒரு பரிகார ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இங்கே அழகாக பதிவு செய்கிறார். 36 படிங்க. இயேசு நடந்து போகிறது. இப்ப இயேசுவானவர் இன்னைக்கு நடந்து போறாருல, நடந்து போகிறது அதன் கண்டு இதோ தேவாட்டி. இவன் தேசகுமாரன், இயேசுடைய அந்த முதல் அந்த கடவுளுடைய ஞானஸ்நானத்தினத்திலே நாம் பார்ப்போம். இப்பொழுது கடவுள் பலி செலுத்துகிற தினத்தை நோக்கி போகிற பொழுது இதோ ஆட்டுக்குட்டி ஆனவர். இங்கே கடவுள் பலியாடாக செல்லுகிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இங்கே பதிவு செய்கிறது நாம் பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியாக பாவத்தை போக்கும் ஒரே மெய்யான பலியான கிறிஸ்து நிசான் 14ஆம் நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று கொல்லப்படுகிற வரலாறை நாம் இன்னும் ஒரு 4 தினங்களிலே நாம் அதை காண இருக்கின்றோம். அப்போ என்ன நடக்குன்னா, இந்த உலகத்தின் அனைத்து மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்ட தினமாக நாம் அதை அனுசரிக்க இருக்கின்றோம். ஆனால் பிலிப்பியர்ல ஒன்று சொல்றார், 2 பலி அங்கே நடைபெற்றதாக வரலாறு குறிக்கப்படுகிறது. ஒரு புறத்திலே இயேசுவாக சிலுவையிலே பலியாளாக தொங்கி கொண்டிருக்கின்றார், மறுபுறத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய ஆடுகளை பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்க படிச்சுக்கினா அவங்க பலி செலுத்துற ஆட்டுக்கு என்ன நடக்குது, அதுக்கு என்ன பொருள் என்பதை அவர்கள் அழகாக சொன்னாங்க. எபிரேயர் 10:4. பார்க்காத வெள்ளாட்டுகடம் பரிசெடுக்கப்படுகிறதாக இஸ்ரேல் மக்கள் பரிசெடுக்கிற அந்த ஆடு யார் சொல்றா? இங்க எபிரேயர்ல அழகாக எழுதப்பட்டது. வெறும் ஆடு வெட்டுவதனால, இங்கே பலி செலுத்துவதனால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆனா இங்க நம்ம பார்த்தோம், யோவான் 1:29-36 பார்த்தோம், இது உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற பாருங்க எவ்வளவு. அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்தி நம்மளுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுத்ததாக இந்த குறிப்பாளர்களை பிடித்து வருகிறோம். அதனால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த திருநாளில் உங்களை பார்ப்பதிலே, கடவுளுடைய பயணத்தில் நீங்கள் பங்கு கொண்டதிலே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.